இந்த வீடியோவில் நம்ம சூர்யா அவருடைய கருப்பு ட்ரைலர் பற்றி தான் பார்க்க போகிறோம். ஆமாங்க, இன்றைக்கி 7 மணிக்கு ரிலீஸ் ஆகும்னு சொன்னாங்க. பட் அந்த ஒரு 8 மணிக்கு மேலே எப்படியோ ரிலீஸ் பண்ணிட்டாங்க. ஸோ ட்ரைலர் வந்து பார்த்தா எனக்கு ட்ரைலர் பார்த்த உடனே ஒன்றே வந்து தோணுச்சுங்க. அதை ஃபஸ்ட்டே நான் சொல்லிடுறேன். டீசர் நம்ம வந்து கம்பேர் பண்ணும்போது ட்ரைலர் கொஞ்சம் மொக்கையாக தான் இருந்துச்சு. ஆமாங்க, இந்த டீசரில் அவ்வளோ தரமாக அந்த சின்ன சின்ன கட்ஸோட மியூசிக் பக்கவாக கொடுத்துருந்தாங்க. ஆனால் இதில் பட் எனக்கு வந்து ஏதோ ஸ்லோவாக இருந்த மாதிரி இருந்துச்சு ட்ரைலர். ஸோ ட்ரைலரில் ஃபஸ்ட்டு பார்த்தோம்னா நம்ம ஆர்ஜே பாலாஜி அவர்களும் த்ரிஷா அவர்களும் ஒரு ரெண்டு லாயர்ஸாக அங்கே வந்து ஒர்க் பண்ணுறாங்க, ஒரு கோர்ட்டில் இருக்காங்க. ஸோ அப்படி இருக்கும்போது நம்ம ஆர்ஜே பாலாஜோட கேரக்டர் வந்து ஒரு கிரே ஷேடில் ஒரு வில்லன் கேரக்டர் மாதிரி இருக்குது. ஸோ அவர் வந்து காசு வாங்கிட்டு ஆனால் மக்களுக்கு வந்து கரெக்டானது பண்ணாமல் இருக்கிற ஒரு வக்கீலாக இருக்கார். அதே நேரத்தில் த்ரிஷா அவர்கள் வந்து மக்களுக்கு நல்லது பண்ணுற ஒரு வக்கீலாக இருக்காங்க. இப்படி இருக்கும்போது ஏதோ ஒரு கேஸ் வருது. அந்த கேஸை வந்து ஆர்ஜே பாலாஜி தள்ளி போகிறப்போ இது வேறு வழியே இல்லை, வேறு நல்ல வக்கீலாக பார்க்கணுன்றப்போ நம்ம சூர்யா அவர்கள் உள்ளே வராரு அப்படின்றத ட்ரெய்லர்லேயே காமிச்சிருக்காங்க. என்னடா படத்தோட கதையை அப்படியே சொல்கிற மாதிரி இருக்கும் அப்படி தான் ட்ரெய்லரும் இருந்துச்சு. ஃபுல்லாக படத்தோட கதையும் அப்படி சொல்கிற மாதிரி தான் இருந்துச்சு எனக்கு. ஸோ அதுக்கப்புறம் சூர்யா வந்து எப்படி அந்த கேஸை வாதாடுறாரு, எப்படி ஒரு மேலே கொண்டு வராரு அப்படின்றதான். ஸோ ஆர்ஜே பாலாஜி ரீசெண்டாக ஒரு டைம் சொல்லியிருந்தாரு, ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஃபுல்லாக எமோஷனலாக கொண்டு போயிருக்கும், செகண்ட் ஹாஃப் ஃபுல்லாக அடிதடியாக நல்லா மாசாக இருக்கும், ஏகப்பட்ட இடத்துல சூர்யா அவர்களுக்கு மாஸ் மூமெண்ட்ஸ் வந்து இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாரு. ஸோ அது மாதிரி தான் படத்தும் இருக்கும் அப்படின்றத ட்ரெய்லரில் நல்லாவே காமிச்சிருக்காங்க. தென் முக்கியமாக ஒரு டாக்ஸ் வந்து போயிட்டு இருந்துச்சு. படத்தில் வந்து 2 சூர்யா இருக்காரு அப்படின்ற மாதிரி ரீசெண்டாக ஆர்ஜே பாலாஜி ஒரு இடத்துல ஒரு சூர்யாவோட நேம் வந்து அப்படின்ற மாதிரி அவரே ரிவீல் பண்ணுற மாதிரி சொல்லிட்டாரு. ஸோ ஒருத்தர் பேர் வந்து சரவணன், இன்னொருத்தர் பேர் வந்து அப்படின்ற மாதிரி அவரே சொன்னப்போ எல்லாரும் அப்போ 2 பேர் இருக்காங்க அப்படின்னு மாதிரி சொல்லியிருந்தாங்க. எனக்கும் இதில் ஒரு 2-3 ஃப்ரேம்ஸில் ஓகே இன்னொரு சூர்யா இருக்கார் போல், 2 சூர்யா இருக்காங்க, டபுள் கேரக்டர் உள்ள ஒரு கதையாக தான் இருக்கும் அப்படின்ற மாதிரி தோணுச்சு. பட் ஆனால் 100% சொல்ல முடியல. பட் ஆனால் 2-3 இடத்துல அவங்க காமிச்சது அப்படி தான் வந்து எனக்கு இருந்துச்சு. ஸோ அது நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லிடுங்க. ஸோ அடுத்து வந்து பார்த்தோம்னா சாய் அப்படிங்கிறோட மியூசிக். ஸோ டீசருடைய கட்டோட நம்ம இதில் ட்ரெய்லர் வந்த கட்டு கொஞ்சம் கம்மி தான் அவருடைய வேலைப்பாடுகள் அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா டீசரில் ஒரு சூப்பரான ஒரு மியூசிக் கொடுத்துருந்தாரு. ட்ரெய்லரில் இன்னொரு மியூசிக் பாட்டோடைய மியூசிக்கை வந்து பிஜிஎம் கட்டாக கொடுத்துருந்தாலுமே அது இன்னும் கொஞ்சம் நல்லா ஒரு அதிரடியாக பண்ணியிருக்கலாம். டோட்டலாக பார்த்தீங்கன்னா கட் சீனை கொஞ்சம் பக்காவாக பண்ணியிருந்தா ட்ரெய்லர் பார்க்குறதுக்கு ரொம்ப நல்லா இருந்திருக்கும். ஃபேன்ஸ் எல்லாரும் ரொம்பவே எதிர்பார்த்து ட்ரெய்லர் எப்போ வரும் காத்திருந்து ரொம்ப இதாக பார்த்தப்போ எனக்கு லைட்டாக வந்து டவுனாக இருக்கிற மாதிரி இருந்துச்சு. மற்றபடி நிறைய பேருக்கு வந்து பிடிச்சிருக்கலாம், இதுவே ஓகே பக்காவாக இருக்குது அப்படின்ற மாதிரி இருக்கலாம். என்னை பொறுத்த வரைக்கும் அந்த மாதிரி இருந்துச்சு. அதை தான் நான் வந்து சொல்ல வரேன். ஸோ படம் வந்து பார்த்தீங்கன்னா 14ஆம் ரிலீஸ் ஆகுது. ஸோ சொன்ன டேட்டில் கரெக்டாக ரிலீஸ் பண்ணுறோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த டைம் கன்ஃபார்ம் 14ஆம் படம் ரிலீஸ் ஆயிருங்க. ஸோ சூர்யாவோட ஃபேன்ஸ்க்கு ஒரு ஃபீஸ்ட்டாகவே இருக்கும். ஆர்ஜே பாலாஜி கன்ஃபார்ம் பக்கவாக கொடுத்துருப்பாரு. ஏகப்பட்ட ஃபன் மூமெண்ட்ஸும் படத்தில் இருக்கும் அப்படின்றதையும் அவர் சொல்லியிருந்தார். ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம் என்ன மாதிரியான ஒரு படத்தை நம்ம ஆர்ஜே பாலாஜி சூர்யா அவர்களுக்கு எடுத்திருக்காரு, என்ன மாதிரியான ஒரு படத்தை நம்மளுக்கு ப்ரெசென்ட் பண்ணியிருக்காரு, முக்கியமாக சூர்யா அவர்களுடைய அன்பான ஃபேன்ஸுக்கு என்ன மாதிரியான ஒரு படத்தை கொடுத்துருக்காரு அப்படின்றத வெயிட் பண்ணி தேட்டரில் பார்க்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் இன்றைக்கி இந்த படத்துடைய ட்ரெய்லர் பற்றின ஒரு சின்ன ரிவ்யூ வீடியோ. இன்னொரு வந்து பார்க்குறேன். அது வரைக்கும் உங்களிடம் இருப்பது உங்கள் ஜஸ்வின். பை ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட் வீடியோ மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பை பாய்.